குட் ஈவினிங். இது ஒரு ஈவினிங் டைம் பிளாக் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் பையன் இப்போ ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான். அதனால் பாதாம் பால் ரெடி பண்ணி இன்றைக்கி ஈவினிங் வந்து பாதாம் பால் தான் தம்பிக்கு கொடுக்க போகிறேன். அதான் நீங்கள் பிளாகாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு மெயினாக வேண்டியதெல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். பாதாம் வந்து மதியமே ஊற வச்சிட்டேன். தெரிய மாட்டேதோ இந்தா பாதாம், அதுக்கப்புறம் பாதாம் பிசின், இது வந்து சப்ஜா சீட்ஸ், இதெல்லாமே ஊற வச்சுருக்கேன். இதெல்லாமே அதுக்குள்ளே போடலாம் அப்படின்னு. மெயினாக பால் வேணும். பால் வடிகட்டிப்பாங்க. பாலை வந்து வடிகட்டிப்போம். ஃபுல்லாக பாலையுமே ஊற்றி பாதாம் பால் ரெடி பண்ணிடலாம் முடிவு பண்ணிட்டேன். நான் தெரியுறேன். ஐயோ, இப்போ வந்து பாதாமை வந்து நல்லா உரிச்சுக்கலாம். உரித்து இதை அரைக்க போகிறோம். டெய்லியும் வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி தான் கொடுப்பேனான்னா ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிடுவேன். சில நேரம் வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலைன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்டுப்பான். அப்படி தான் போகும். டெய்லியும் வந்து இப்படி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். சில நேரம் எனக்கு வேலை இருக்கிற டைம் வந்து ஃப்ரூட்ஸ் அவனே சாப்பிட்டுப்பான். எனக்கு ஸ்நாக்ஸ் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்க மாட்டான். சமத்து பையன். நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கக்கூடிய ஒரு சமத்து பையன் தான் எனக்கு பிறந்திருக்கு. வால்நட் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்குன்றனால அதையும் சேர்த்து 2 ஊற வச்சிட்டேன். அதுவும் ஹெல்த்தியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாதாம் வந்து சூப்பராக வந்து அரைச்சாச்சு. சரி, பாதாம் வந்து சூப்பராக உரிச்சாச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. இதை மூடிட்டோம்னா கம்மியான குவான்டிட்டி போட்டு அரைக்கும்போது சூப்பராக அரைச்சிரும். அதுக்கு தான் இந்த மூடி. மற்ற நேரம் வந்து இன்னொரு மூடி இருக்குது. நாங்கள் அரைச்சிருவோம். கரண்ட் இல்லையா? ஓ மை காட், கரண்ட் இல்லை. சோதனை. வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. இதுக்கு அடுத்து தான் இதை போடணும் அப்படியெல்லாம் தெரியாது. நான் வீடியோவும் பார்க்கல. ஆனால் நான் வந்து ரெடி பண்ணுறேன். நான் எதுவுமே ஆர்டர் போடல. ஆனால் எனக்கு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. அமௌண்ட்டு வேறு எவ்வளோன்னு கேட்கல. போய் பார்த்தா தான் தெரியும் என்னன்னு சொல்லி. என்ன பார்சலுங்கண்ணா? அதுங்களா? அமௌண்ட் பே பண்ணணுங்களா? அதெல்லாம் இல்லைங்களா? சைன் போடணுங்களா? சரி சரி, தேங்க்ஸ்ண்ணா. எவ்வளோ பெரிய கிஃப்ட் வந்திருக்கு தெரியுமா? இது யார் அனுப்புனது, எதுக்கு அனுப்புனாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கிஃப்ட்டு எனக்கு வந்திருக்கு. காய் போட்டியாப்பா? போட்டேங்கம்மா. நான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். காணும் நான் போடுற டயத்தில். சரி சரிங்க. மேலே போய் போட்டேன். சரி சரி, போட்டேன் மேலே. கரண்ட் வந்துருச்சு. ஓ மை காட்.
3 ஏலக்காய் எடுத்துக்கலாம். 3 ஏலக்காய் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏலக்காய் 3 சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாமையும் அதுக்குள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கொதி வரட்டும். இது வந்து குங்குமப்பூ என்னோடய அத்தான் வந்து வாங்கி கொடுத்தாரு. இதை போட்டு குடின்னு சொல்லி. எதுக்கு சொன்னாருன்னெலாம் எனக்கு தெரியல. வாங்கிட்டு வந்தார். கொஞ்சம் ஒரே 1 கிராம் தான் இருக்குது. இதோட ரேட்டு வந்து 550 ரூபா போட்டிருக்கு. சரி, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறது என்னன்னே தெரியாமல் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ வந்து இதில் எடுத்து போடுவோம். நிறையாவும் போடக்கூடாதான், கொஞ்சம் தான் போடணுமா. கொஞ்சோன்னு இதுவே நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ போடுறேன். எவ்வளோ கலர் கொடுக்குதுன்னு பார்ப்போம். இது நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் தான் கலர் வருமா. ஒரிஜினல்னு சொல்கிறாங்க. டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்தார். பார்ப்போம். ஒரிஜினல்னால் கலர் வந்து வரும்னு சொல்கிறாங்க. இப்போவே லைட்டாக கலர் வர மாதிரி தெரியுது. பார்ப்போம் கொதிட்டு. இப்போது எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, இது வந்து பனங்கருப்பட்டி பொடி, இது நாட்டு சர்க்கரை. இது ஊர்லேருந்து கொண்டு வந்தது. இது இங்கே வந்து வாங்கினது. ஒயிட் சர்க்கரை கொஞ்சம் இருக்குது. அதுவுமே நான் இங்கே வந்து வாங்கினேன். ஒரு அரை கிலோ கூட வராது. ஆனால் அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு அதை யூஸ் பண்ணவே பிடிக்கல. நான் அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். பட் இப்போது இதுக்கு என்ன போடுறதுன்னு தெரில. இது ரெண்டையும் போட்டால் என்ன ஆகணும்னு தெரியல. அதனால் கடைசியாக ஃபைனல் பண்ணிக்கலாம். ஒன்று இறக்குனதுக்கப்புறம் கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா இறக்குனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணால் எதுவும் ஆகாது. அதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா திரியாக வந்துடும்னு சொல்லுவாங்க. அதனால் அங்கேயே இருக்கட்டும். இது நல்லா வந்து கொதி வரட்டும். கீழே போயிட்டு வந்தாலே பயங்கரமாக வேர்க்குது. நாங்கள் வந்து லாஸ்ட் ஃப்ளோர் 4th ஃப்ளோருன்றனால ஒரு டைம் கீழே இறங்கி ஏறணும் அப்படின்னா ஃபுல்லாக பயங்கரமாக வேர்க்கிறது. மோர் ஒரு நாளைக்கு ஒரு 4 டைம் வந்து கீழே மேலே ஏறி இறங்குறேன் நான். கீழே 2 டைம், மேலே 2 டைம். அப்படி இல்லைன்னா இடையில எதுக்காவது நான் கீழே போக வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு. அதனால் கொஞ்சம் மூச்சு வாங்குது. முப்பது வயசுக்கு மேலே ஆகிட்டான். பேஸ்மெண்ட்டெல்லாம் ரொம்ப வீக் ஆயிடுது. அதனால் கிடுன்னு ஆடுது. கிஃப்ட்டு வந்து எனக்கு யார் அனுப்பியிருக்காங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்னோடய டீச்சர் அனுப்பியிருக்காங்க. எனக்காக, என்னோடய கெரியருக்காக அனுப்பியிருக்காங்க. ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னு. அதனால் நான் உங்ககிட்ட எல்லாம் காட்ட மாட்டேன். வருது, லைட்டாக தான் வந்திருக்கு. ஆனால் அந்த பூவெல்லாம் வந்து இன்னும் இருக்குது. இன்னும் கொதிக்கணுமோ என்னமோ, ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். கலர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. வாசனையெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் வந்து இன்னும் அந்தளவுக்கு மஞ்சளாலாம் வரல. ஒருவேளை இந்த டியூப்ளிகேட்டோ தெரியல. ஆனால் அந்த பூ வந்து அப்படியே தான் இருக்குது. பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள், கலர் வந்து சேஞ்ச் ஆகிருச்சா? எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? அப்போனா இது ஒரிஜினல் தான். இதை அப்படியே பாலில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் நிறையா இருக்குது உள்ளே, அப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் வந்து கரைஞ்சிருச்சு அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. வீடியோவில் ரொம்பவே வெள்ளையாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு நேரில் பார்க்கும்போது இதில் லைட்டாக வந்து மஞ்சள் கலரு கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலரில் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. என் பையன் வந்து என்ன சொல்கிறான்னு தான் தெரியல. இன்னும் இதில் சர்க்கரை சேர்த்தலை. இன்னும் வந்து சர்க்கரை வந்து சேர்த்தலை இதில். அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிப்போம். ஏன்னா கடைசியில் சேர்த்து டேஸ்ட்டு நல்லா இல்லைன்னா என் பையன் சாப்பிடாம போயிருப்பான். அதனால் ஒயிட் சுகரே சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த பனங்கற்கண்டு சர்க்கரையை ஃபஸ்ட்டு சேர்த்து டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம்.
இப்படி ஒன்றும் இதாகலை. கலர் காஃபி மாதிரி மாறிடுச்சு. அப்புறம் திரியாக வந்த மாதிரி ஒன்றும் தெரியல. பட்டு பால் வந்து ஒரு மாதிரி திரியாக வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. அதனால் நான் இந்த இதை சேர்த்தலை. அதாவது நாட்டு சர்க்கரை சேர்த்தவும் ஒரு மாதிரி திரியாக வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து ஒயிட் சுகரே சேர்த்துட்டேன். வேறு வழி இல்லை. நாலரை மணி ஆயிடுச்சு. தம்பியை கூப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு. கரெக்டாக நான் போய் நின்னேன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து வேன் வந்துடும். அந்த டைமிங்கில் தான் போகிறது. ஆஹா, வேன் வந்துருச்சு இன்னைக்கு. நேரமாக வேன் வந்துருச்சா ஐயா? நேரமாக வேன் வந்துருச்சா? சரி, தண்ணி குடிக்கல. அப்புறம் அந்த தண்ணி குடிச்சிட்டான். அந்த உருளைக்கிழங்கு மாதிரி இருந்துச்சுல, அதான் என்னமோ உருளைக்கிழங்கு மாதிரியே தெரியல. வேற என்ன மாதிரி தெரிஞ்சுச்சு? சாப்பாடு நல்லா இருந்துச்சா? சாப்பாடு சாப்பிட்டா காய் மட்டும் சாப்பிடல. காய் மட்டும் சாப்பிடல. ஏன் காய் சாப்பிடல? எல்லா குழந்தைங்களும் உருளைக்கிழங்குனா நல்லா சாப்பிடும். ஆனால் நீ மட்டும் உருளைக்கிழங்குனா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி, இன்றைக்கி ஒரு நாளைக்கு வச்சு விடுவோன்னு வச்சு விட்டேன். சரி வா. ஒயிட் கலர் சட்டை மட்டும் ஆனால் உங்களுக்கு தாங்க மாட்டேங்குது. சரி, நேராக பார்த்து நடமா. மண்ணா இருக்கு. யாக்கா பிடிச்சிருக்கா? உட்காந்து குடிவா. எங்கே போகிற? இருக்கா? டேஸ்டியாக இருக்கா? சரி, குடிச்சு முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணுவோம். இப்போ அப்புறம் என்ன பண்ணுற? சரி, நல்லா இருக்காம்மா? போதுமாம்மா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? கொண்டா. அப்போ உனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நீர் ஊற்றிட்டு வரேன். நம்ம செஞ்ச ஒன்று நம்ம பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ஒரு வறுமையே ஒரு ஆனந்தம். அடாடாடாடா, வேஸ்ட்டாக போகக்கூடாது, அது ஒன்று இருக்குது. பட் அவங்க நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்தாங்க, போதுமா? ஒவ்வொரு டைமும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. குடிச்சிட்டிங்களே, குடிச்சிட்டு இன்னும் வேணும்னு கேட்கும்போதே தெரிஞ்சிருச்சு ஐயாவுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு. வயிறே நிறைஞ்சிரும். அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணலாம். ஓகே ஓகே, டன். பாய்.